குயிக்கான சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ போட்டுக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய், பீன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதில 2 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். மசாலா பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு. அத ஆட் பண்ணி குக்கர மூடிட்டு உங்களுக்கு பருப்பு எவ்வளோ வேகும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 8, 9 விசில் விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பருப்பு வெந்துருச்சு. இத தாளிச்சுக்கலாமா? தாளிப்புக்கு தேவையானது பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய், ஒரு 1 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பில, காஞ்ச மிளகாய் அவ்வளோதான். பருப்ப உள்ள ஊத்திக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஊத்திக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்த பிறகு சாம்பார் ரெடி. ஸோ இந்த மாரி ஈஸியான சாம்பார் வந்து டக்குன்னு செய்யலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க.